நாமினேஷன்ல 534 தொகுதிகள் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருந்தாரா? இங்கே தீர்மானமாக அதான் நிறைவேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்ட்டு பேசியிருக்காரு. தீர்மானம் நிறைவேற்றுறது ஒன்று, அங்கே பேசுறது ஒன்று. யார் முதலமைச்சர் பேசியிருக்காரா? ஏன்னா நாங்கள் இப்போ தான் வெளியே வரோம், என்ன நாங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. அதனால் இங்கே ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடுன்னா இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரெஸ் பீப்புளே இதை கேள்வியாக கேட்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடில் என்றைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதில் உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு, அதுதான் எனது நிலைப்பாடு, தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால் நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது, தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாற்றிக்க கூடாது. அவர் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் பேசணுமே ஒழிய, இங்கே சட்டசபையில் ஒரு நிலைப்பாடு, இங்கே முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஒரு நிலைப்பாடு என்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட்ஸை சொல்லுவேன் நாளைக்கு வரும்போது. ஆனால் அப்படி இருந்தால் அது நிச்சயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசியிருக்கேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்குது, இதுதான் உண்மை. இந்த பாருங்கள், இந்த வரிசையில் பாருங்கள், எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்குது, சாதாரண கார் கூட இல்லை, ஃபாரின் கார்ஸே நிற்குது எல்லாருதுமே. ஸோ கார் இன்னும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு நான் நேற்றே சொன்னது மாதிரி பால் கொள்முதல் விலையில் 3 ரூபாய் தான் உயர்த்தியிருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் உயர்த்தியிருக்கலாம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பண்ணியிருக்கலாம், ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், ரேஷனுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கலாம். இது போன்று அரசாங்கம் இன்னும் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அந்த தொகையை செலவு பண்ணியிருந்தால் அதை தேமுதிக வரவேற்றிருக்கும் என்பதை நேற்றே என் கருத்தாக நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால் அவர் ஒரு கார் பிரியர். எப்பவுமே எங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க தாவேக்கால எல்லாரும் கார் வேணும்னு அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால எல்லாருக்கும் அது கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லதாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அது வேற. பட் அவருடைய திட்டங்கள் மக்களுக்காகவும் கடைகோடி மனிதனுக்கும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் எம்எல்ஏஸ்க்கு அந்த பெனிஃபிட் போகிறத விட அந்த ஸ்கீமுக்கு அந்த பணத்தை ஏழைகளுக்கு பண்ணியிருந்தால் அதை தேமுதிக வரவேற்றிருக்கும். இதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நேற்றே நான் சொன்னேன் 90% ஆஃப் த எம்எல்ஏஸ்க்கு கார் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம் தேவையா என்பதுதான் தேமுதிகவினுடைய கேள்வி என்பதை நேற்றே நான் பதிய வச்சுருக்கேன். அதுதான் முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அதனால் இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் பாதிரியாருக்கு பாலியல் வன்கொடுமை, 4 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதி அரசர்களுக்கு தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்கவுண்டர் தான். இந்த தூக்கு தண்டனை என்பதும் இன்னொரு மாறுபட்ட என்கவுண்டர் தான். அதனால் இதை தேமுதிக நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அந்த தூக்கு தண்டனை கொடுத்த நீதி அரசர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் சட்டம் விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இன்னைக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பொன்னான நாளாக பெண்கள் சார்பாக இதை நான் சொல்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த மகிழ்ச்சி செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். நன்றி.